Students, வணக்கம். SMS Easy Maths channel வாழ்த்துக்கள். 11th Maths Chapter 10 Exercise 10.1ல question number 3 நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு 4 parts இருக்கு. நம்ம ஒரு பார்ட்டா பார்ப்போம். First part என்னன்னா f of x equal to x into modulus of x ன்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த சார்பு x equal to 0 என்கிற புள்ளியில் வகைமையானதா? இந்த ஃபங்க்ஷன் x equal to 0ல டிஃபரன்ஷியபிளா அப்படின்னு செக் பண்ணலாம். டிஃபரன்ஷியபிளா இருக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவலா இருந்தா டிஃபரன்ஷியபிள்னு நம்ம சொல்லிடலாம். இடப்பக்க வகைக்கெழுவும் வலப்பக்க வகைக்கெழுவும் கண்டுபிடிச்சு ரெண்டுமே ஈக்குவல்னா வகைமை தன்மை உள்ளது அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். நம்ம முதல்ல ஒன்னொன்னா கண்டுபிடிப்போம். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் 0ல அப்போ f dash of 0 minus 0க்கு இடது பக்கம் 0 மைனஸ்னா 0க்கு இடது பக்கம் லிமிட் h tends to இதான் ஃபார்முலா. a என்கிற பாயிண்ட்ல லெஃப்ட் டெரிவேட்டிவ் a மைனஸ் வந்து f of a minus h minus f of a by minus h. அப்ப இங்க a ங்கிறது 0. அப்ப f of 0 minus h minus f of 0 by minus h equal to limit h tends to 0 of f of 0 minus h na minus h தான். f of minus h minus f of 0 by minus h equal to limit h tends to 0 of f of minus h. x க்கு பதில் minus h போடணும். அப்போ minus h into modulus of minus h minus f of 0. f of 0 போட்டா 0 into modulus of 0 அது 0 by minus h equal to limit h tends to 0 of இப்போ 0 கிடையாது இது விட்டுறலாம். அப்போ மேல minus h கீழே minus h minus h கேன்சல் ஆகும். modulus of minus h ன்னு இருக்கும் equal to limit h tends to 0 of h ங்கிறது பாசிட்டிவ் நம்பர் இது மைனஸ்ல இருக்கு. மாடுலஸ்ல மைனஸ்ல வந்தா சைன் மாத்தி போடணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் -5 னா -5 க்கு சைன் மாத்தணும். இப்போ மைனஸ் நம்பர் வந்தா சைன் மாத்தி போடணும். அப்ப -h சைன் மாத்தினா h ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு h tends to 0 னா h க்கு 0 போடணும். ஆன்சர் 0. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் f dash of 0 plus equal to limit h tends to 0 of f of 0 plus h minus f of 0 by h equal to limit h tends to 0 of f of 0 plus h na h தான் f of h minus f of 0 by h equal to limit h tends to 0 of f of h x க்கு h போடணும். அப்ப h into modulus of h by இது f of 0 னா 0 into something 0. அப்ப இது 0 ஆயிடும். அத விட்டுறலாம். -0 by h இது கிடையாது. அப்ப h ம் கேன்சல் ஆயிடும். அப்ப modulus of h ன்னு வரும் equal to limit h tends to 0 of modulus of h equal to limit h tends to 0 of h ங்கிறது பிளஸ் நம்பர் பாசிட்டிவ் உள்ள பிளஸ் வந்தா அது அப்படியே போடணும் h. அப்ப h க்கு 0 ஆனா 0. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் 0 இடப்பக்க வகைக்கெழு 0 ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் 0 வலப்பக்க வகைக்கெழு 0. அப்போ f dash of 0 minus f dash of 0 plus equal. Therefore f of x is differentiable at x is equal to 0. 0 ங்கிற பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிள். x equal to 0 வில் f of x ஆனது வகைமைத்தன்மை உடையது அல்லது வகைக்கெழு காண இயலும். எப்படி எழுதினாலும் சரிதான். வகைமைத்தன்மை உடையது இப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ செகண்ட் பார்ட் f of x is equal to modulus of x square minus 1. இந்த ஃபங்க்ஷன் x equal to 1ல டிஃபரன்ஷியபிளா?
இந்த சார்பு x equal to 1 என்கிற புள்ளியில் வகைமையானதா, வகைமைத்தன்மை உடையதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். அது ஃபர்ஸ்ட் பார்ட் செய்த அதே மாதிரி இடப்பக்க வகைகளோ வலப்பக்க வகைகளோ ரெண்டும் கண்டுபிடிச்சு ஈக்குவலா இருந்தா வகைமைத்தன்மை உடையது. லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவல்னா டிஃபரன்சியபிள்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். ஒன்னுல ஃபார்முலா இது, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா இது. இங்க f dash of 1ங்கிற பாயிண்ட், 1க்கு இடது பக்கம் 1 மைனஸ்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போடணும். லிமிட் h tends to 0 of f of 1 minus h minus f of 1 by minus h equal to limit h tends to 0 of f of 1 minus h. இங்க x க்கு 1 minus h போடணும். அப்போ modulus of 1 minus h the whole square minus 1 ன்னு கிடைக்கும். f of 1 minus h minus f of 1. இங்க 1 போட்டா இங்க 1 square minus 1 அது 0. modulus of 0 னா 0 தான். அப்ப 0 by minus h ன்னு கிடைக்கும். equal to limit h tends to 0 of, இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அல்லது இது 1 விட சின்ன நம்பர். 1 minus h னா 1 விட சின்ன நம்பர். ஸ்கொயர் பண்ணாலும் 1 விட சின்ன நம்பர். அப்போ சின்ன நம்பர் 1 பெருசு, இது சிறுசு. அப்போ ஸ்மால் நம்பர் மைனஸ் பிக் நம்பர்னா இது நெகட்டிவா வரும், மைனஸ்ல வரும். மாடுலஸுக்குள்ள மைனஸ் வந்தா நம்ம ஆன்சர் சைன் மாத்தி போடணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் -5 எப்படி போடுவோம்னா இதை சைன் மாத்தணும், மைனஸ் ஆஃப் -5ன்னு போடுவோம். அப்ப இந்த நம்பர் நெகட்டிவ்னா நம்ம சைன் மாத்தணும். இது 1 விட சின்ன நம்பர், -1 ஸ்மால் நம்பர் மைனஸ் பிக் நம்பர். அப்ப ஆன்சர் மைனஸ்ல வரும். மாடுலஸுக்குள்ள மைனஸ் வந்தா சைன் மாத்தணும். அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 minus 1 minus h ஸ்கொயர்னு எழுதிடலாம். இதுக்கு சைன் மாத்தும் போது இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். 0 விட்டுறலாம், பை மைனஸ் h ன்னு கிடைக்கும். equal to limit h tends to 0 of 1 minus, இது a minus b the whole square. அப்போ a square plus b square minus 2 into 1 into h, 2h by minus h. இந்த plus 1 minus 1 cancel ஆயிடும். இப்போ minus of equal to limit h tends to 0 of, minus வெளியே இருக்கு, minus of h square minus 2h இப்படி இருக்கு, by minus h ன்னு இருக்கு. minus minus cancel ஆயிடும். இப்போ h square minus 2h ரெண்டையுமே h ஆல டிவைட் பண்ணணும். இப்போ equal to limit h tends to 0 of h square by h, அது h, minus 2h by h, அது minus 2. ஆன்சர் h க்கு 0 போடும்போது இது 0 ஆயிரும், ஆன்சர் minus 2 ன்னு வரும். அப்ப f dash of 1 plus right derivative வலப்பக்க வகைக்கெழு limit h tends to 0 of f of 1 plus h minus f of 1 by h equal to limit h tends to 0 of f of 1 plus h, இங்க 1 plus h போடணும். அப்போ 1 plus h square minus 1 modulus minus f of 1, f of 1 போட்டா 1 square minus 1 0. அப்போ modulus of 0 0 by h equal to, இதுல என்ன வரும்னா 1 plus h னா 1 விட பெரிய நம்பர், ஸ்கொயர் பண்ணாலும் 1 விட பெரிய நம்பர். இது பெரிய நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். அப்ப இது பாசிட்டிவ். மாடுலஸுக்குள்ள பாசிட்டிவ் நம்பர் வந்தா நம்ம அப்படியே போடணும். 1 plus h the whole square minus 1 னே போட்டுடலாம் by h limit h tends to 0 of square equal to, இது a plus b the whole square போடலாம். limit h tends to 0 of 1 square plus h square plus 2 into 1 into h plus 2h in the minus 1 by h equal to limit h tends to 0 of
இந்த மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிடும். இப்போ h ஸ்கொயர் பிளஸ் 2h பை h, h ஸ்கொயர் ஐயும் 2h ஐயும் h ஆல டிவைட் பண்ணணும். h ஸ்கொயர் h ஆல டிவைட் பண்ணா h கிடைக்கும். 2h h ஆல டிவைட் பண்ணா 2 பிளஸ் 2 கிடைக்கும். இது ஆன்சர் வந்து h 0 ஆகும்போது இது 0 பிளஸ் 2, அப்ப 2 ஆன்சர் வரும். இடப்பக்க வகைக்கெழு லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வந்து -2, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வலப்பக்க வகைக்கெழு வந்து 2, ரெண்டு ஈக்குவல் இல்ல, அதனால not differentiable, வகைமை தன்மை அற்றதுன்னு நம்ம போடணும். There f dash of 1 minus not equal to f dash of 1 plus. Therefore f of x is not differentiable at x is equal to 1. x is equal to 1 del f of x ஆனது வகைமைத்தன்மை அற்றது. வகைமைத்தன்மை அற்றது. அப்படி நம்ம இப்போ நம்ம தேர்ட் பார்ட் பார்க்கலாம். f of x is equal to modulus of x plus modulus of x minus 1. இந்த ஃபங்க்ஷன் x equal to 0 ல வகைமையானதா டிஃபரன்ஷியபிளானு செக் பண்ணனும். x equal to 1 லயும் செக் பண்ணனும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் x equal to 0 எடுக்கிறேன். இதுல லெஃப்ட் லிமிட் எடுப்போம். f dash of 0 minus equal to limit h tends to 0 of f of 0 minus h minus f of 0 by minus h னு வரும். equal to limit h tends to 0 of f of 0 minus h னா minus h, f of minus h minus f of 0 by minus h equal to limit h tends to 0 of f of minus h, minus h போடணும். அப்போ modulus of minus h plus modulus of minus h minus 1 னு வரும். x க்கு minus h போடணும். minus f of 0, x க்கு 0 போடணும். 0 போட்டா இது போயிடும் 0. இப்போ 0 minus 1 னா modulus of minus 1 னு வரும். modulus of minus 1 வந்து 1 by minus h equal to limit h tends to 0 of modulus குள்ள minus number வந்தா sign மாத்தணும். அப்ப h. இது minus, ரெண்டுமே minus. அதனால sign மாத்தணும். என்ன வரும்? plus h plus 1 னு வரும். இது minus 1 னு கிடைக்கும். by minus h னு வரும். plus 1 ம் minus 1 ம் cancel ஆகும். equal to limit h tends to 0 of 2h by minus h. 2h by minus h. இந்த minus விட்டுட்டு பார்த்தா limit h tends to 0 of 2h by h னா h cancel ஆயிடும். அப்போ minus 1 கீழ வரும். இந்த minus மேலே போடலாம். minus 2 னு கிடைக்கும். ஆன்சர் நீங்க h இல்ல 0 போடுறதுக்கு. அப்போ minus 2 தான் ஆன்சர். அடுத்தது ரைட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். f dash of 0 plus equal to limit h tends to 0 of f of 0 plus h minus f of 0 by h equal to limit h tends to 0 of f of h 0 plus h na h minus f of 0 by h equal to limit h tends to 0 of f of h. f of x இங்க இருக்கு. h போட்டா modulus of h plus modulus of h minus 1 னு வரும். minus f of 0, x க்கு 0 போட்டா இது போயிடும். 0 minus 1 னா modulus of minus 1. modulus of minus 1 வந்து 1 by h equal to limit h tends to 0 of modulus of h, h positive number. அப்போ modulus குள்ள plus number வந்தா அப்படியே போடணும். plus இது வந்து modulus h வந்து ரொம்ப சின்ன நம்பர். h tends to 0 னா 0 க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன நம்பர், small number. இது h சின்ன நம்பர், இது பெரிய நம்பர்.
அப்போ சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா ஆன்சர் மைனஸ்ல வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் மைனஸ். இப்போ மாடுலஸுக்குள்ள மைனஸ் வந்தா நம்ம சைன் மாத்தணும். அப்போ +1 -h ன்னு வரும். இப்படி வரும். இங்க ஒரு -1 by h ன்னு கிடைக்கும். equal to limit h tends to 0 of plus h உம் minus h உம் cancel ஆயிரும், +1 உம் -1 உம் cancel ஆயிரும், 0 by h. 0 by h னா 0 தான், நம்ம 0 னே போட்டுடலாம். அப்போ 0 மேல 0 வந்தாலே 0 by h வந்தாலும் 0 equal to 0. அப்போ left derivative -2, right வந்து 0 ன்னு வருது. இப்போ therefore f dash of 0 minus not equal to f dash of 0 plus. Therefore x equal to 0 will f of x ஆனது வகைமை அற்றது. இப்படி போட்டுடலாம். f of x is not differentiable at x is equal to 0 ன்னு நம்ம ஆன்சர் எழுதலாம். அப்போ x equal to 0 ல செக் பண்ணலாம். இதே மாதிரி x equal to 1 ல நம்ம செக் பண்ணணும். இப்போ லெஃப்ட் லிமிட் f dash of 1 minus equal to limit h tends to 0 of f of 1 minus h minus f of 1 by minus h equal to limit h tends to 0 of f of 1 minus h. x இருக்கிற இடத்துல 1 minus h போடணும். அப்போ modulus of 1 minus h plus modulus of 1 minus h minus 1 minus f of 1. f of 1 னா இது 1. 1 னா 1 minus 1 0. அப்ப இது 0. அப்ப 1 மட்டும் தான் வரும். equal to by minus h ன்னு வரும். equal to limit h tends to 0 of modulus of 1 minus h. h வந்து ரொம்ப சின்ன நம்பர். 1 ல இருந்து சின்ன நம்பரை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா பிளஸ்ல தான் வரும். மாடுலஸுக்குள்ள பிளஸ் நம்பர் வந்தா அதை அப்படியே போடணும். பிளஸ் 1 -1 கேன்சல் ஆயிடும். இப்போ மாடுலஸ் ஆஃப் -h, மாடுலஸுக்குள்ள மைனஸ் வந்தா சைன் மாத்தணும். இப்போ +h. இங்க ஒரு -1 by -h ன்னு வரும். equal to -h உம் +h உம் கேன்சல், +1 உம் -1 கேன்சல். அப்ப 0 by something, அது limit h tends to 0 of 0 ன்னு வரும். equal to 0. அடுத்தது ரைட் டெரிவேட்டிவ் f dash of 1 plus equal to limit h tends to 0 of f of 1 plus h minus f of 1 by h equal to limit h tends to 0 of f of 1 plus h. x க்கு 1 plus h போடணும். 1 plus h plus 1 plus h minus 1 minus f of 1. f of 1 னா இதுல 1 போட்டா 1, இதுல 1 போட்டா 0, அது போயிடும். by h ன்னு கிடைக்கும். equal to limit h tends to 0 of 1 plus h ங்கிறது பிளஸ் நம்பர் தான். அப்ப மாடுலஸுக்குள்ள பிளஸ் நம்பர் வந்தா அப்படியே போடணும். பிளஸ் இந்த 1 -1 கேன்சல், h பிளஸ் நம்பர், மாடுலஸுக்குள்ள பிளஸ் வந்தா பிளஸ் நம்பர் வந்தா அப்படியே போடணும். பிளஸ் h -1 by h equal to limit h tends to 0 of இந்த பிளஸ் 1 -1 கேன்சல். அப்ப 2h by h, h கேன்சல் ஆயிடும். equal to limit h tends to 0 of 2 ன்னு கிடைக்கும். இது 2 தான், h இல்ல 0 போடுறதுக்கு. அப்ப 2 ஆன்சர். ஒரு ஆன்சர் 0, ரைட் டெரிவேட்டிவ் 2. அப்ப f dash of 1 minus not equal to f dash of 1 plus. Therefore x equal to 1 இல் f of x ஆனது வகைமை அற்றது.
f of x is not differentiable at x is equal to 1. இப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ fourth part, f of x is equal to sin of modulus x. இந்த ஃபங்க்ஷன் x equal to 0ல வகைமையானதா டிஃபரன்சியபிள் ஆனு செக் பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் டெரிவேட்டிவ் ரைட் டெரிவேட்டிவ் இடப்பக்க வகைக்கெழு வலப்பக்க வகைக்கெழு எடுக்கணும். நம்ம லெஃப்ட் எடுப்போம். f dash of 0 minus equal to limit h tends to 0 of f of 0 minus h minus f of 0 by minus h equal to limit h tends to 0 of f of 0 minus h na f of minus h தான் minus f of 0 by minus h equal to limit h tends to 0 of f of minus h. f of x ங்கிறது இந்த இருக்கு. f of minus h னா இங்க போடணும். sin of modulus of minus h னு போடணும். minus f of 0. f of 0 போட்டா 0. modulus of 0 0 தான். அப்ப sin 0 0 by minus h னு கிடைக்கும். equal to limit h tends to 0 of sin. இந்த h பாசிட்டிவ், இங்க மைனஸ் hங்கிறது நெகட்டிவ். மாடுலஸ்க்குள்ளால மைனஸ் நம்பர் வந்தா சைன் மாத்தி போடணும். மைனஸ் h சைன் மாத்தினா h by இங்க மைனஸ் h equal to limit h tends to 0 of இந்த மைனஸை தனியா வைப்போம். sin h by h ங்கிறது ஒரு ஃபார்முலா. sin h by h இப்போ லிமிட் x tends to 0 of ரொம்ப முக்கியமான ஃபார்முலா sin x by x equal to 1 ன்னு அர்த்தம். அப்ப இங்க x கிடையாது, h tends to 0 of sin h by h னா 1. அப்ப இந்த -1 சேரும்போது -1 மைனஸ் சேரும்போது -1 ஆன்சர் வரும். இனி f dash of 0 plus பாப்போம். equal to limit h tends to 0 of f of 0 plus h minus f of 0 by h equal to limit h tends to 0 of f of 0 plus h na h தான். f of h minus f of 0 by h equal to limit h tends to 0 of f of h na sin modulus of h னு போடணும். sin modulus of h minus f of 0. f of 0 போட்டா sin 0 னு வரும். sin 0 0 by h equal to limit h tends to 0 of மாடுலஸ்க்குள்ளால பிளஸ் நம்பர் வந்தா அப்படியே போடணும். அப்ப sin h by h இது 0 வேண்டாம். equal to இந்த அதே ஃபார்முலா x tends to 0 sin x by x னா 1. இங்க h tends to 0 sin h by h னா 1. அப்ப லெஃப்ட் டெரிவேட்டிவ் -1 ரைட் வந்து 1 ன்னு வருது. அப்ப நாட் ஈக்குவல். இப்ப f dash of 0 minus not equal to f dash of 0 plus. Therefore f of x ஆனது x equal to 0 இல் வகைமையற்றது. இப்படி போடணும். f of x is not differentiable at x is equal to 0. இப்படி கன்க்ளூட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.